முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க வீடியோ என்ன அப்படின்னா, பழனி முருகன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான இந்த பழனி முருகன் ஆலயத்திற்கு சென்றாலே நிச்சயமாக நல்ல அதிர்வலைகள் உங்களால் உணர முடியும். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலானது சித்தர்களில் ஒருவரான போகரால் 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளுக்கு கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு நவபாஷண சிலை மற்றும் அதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இதில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும், இந்த பழனி முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழனி முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஆறுபடை வேலவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பழனி முருகன் ஆலயத்திற்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன, இதையெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மலை மீது நம்ம ஏன் ஏறி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நவபாசனை சிலையோட அதிசயத்தை பற்றி பார்க்க போகிறோம். போகர் உருவாக்கிய இந்த சிலையானது 9 வகையான விஷப்பொருட்களை கொண்டு அதாவது நவபாசனமாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிலையில் பொறுத்த வரைக்குமே அபிஷேகம் செய்யப்படக்கூடிய பால் மற்றும் சந்தனம் இது எல்லாமே ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சடைமுடி தரிசனம், தண்டாயுதபாணி மொட்டை ஆண்டியாக காட்சி தந்தால் கூட அவர் சடைமுடியோடு இருப்பதை அபிஷேகத்தின் போது நம்மளால் கவனிக்க முடியும். 6 கால பூஜைகள் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். தினமுமே 6 முறை அதாவது 6 கால பூஜைகள், அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் இது எல்லாமே செய்யப்படுவாங்க. இதில் பொறுத்த வரைக்குமே காலத்தில் அதாவது இரவு நேரத்தில் முருகருக்கு பார்த்திங்களா சந்தன காப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி மேற்கு நோக்கிய திருமுருக மண்டலம் பழனி முருகன் மேற்கு திசை நோக்கி நின்ற கோலத்தில் இருப்பார். அதே மாதிரி ராக்கால சந்தனம் இரவில் முருகப்பெருமானுக்கு பூசப்படக்கூடிய சந்தனம் தான். அது மறுநாள் காலையில் பிரசாதமாக இது நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்திகளாக கொண்டு இருக்கும். அதே மாதிரி பழனிமலை சிவகிரி அப்படின்னும் இடும்பன்மலை சத்திரிகிரி அப்படின்னும் அழைக்கப்படுதும். மூலவர் தண்டாயுதபாணிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பேழையில் சாலக்கிராம் ஸ்படிக லிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருப்பதாக ஐதீகம். பழனி மலைக்கு பக்தர்கள் பெரும்பாலுமே பாத யாத்திரையாகவும் காமெடி சுமந்தும் வந்து தங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றுவாங்க. மேலுமே நீங்கள் பழனிக்கு போனீங்க அப்படின்னா எப்படி போவீங்க, நடைப்பயணமாக போவீங்க அல்லது பஸ்ஸில் போவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பழனி முருகன் ஆலயத்திற்கு போனாவே தீராத வியாதிகள் அனைத்துமே தீர்வதாக சொல்கிறாங்க. சித்தர்கள் பல பேரும் வாழும் மலையாகவும் எத்தனையோ முருகன் ஆலயத்தில் இந்த சிறப்புகள் இருக்குது. ஆனாலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புகள், மர்மங்கள் நிறைந்த தகவல்கள் இருக்குது. முருகனை நம்ம எந்த கோலத்தில் தரிசித்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் தெரியுமா? முருகப்பெருமானுக்கு பார்த்திங்களா எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்த ரொம்ப புகழ்பெற்ற கோயிலாக இருப்பது பழனி முருகன் ஆலயம்தான். தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவிலிருந்து உலகிலோட பல பகுதியிலிருந்தும் பக்தர்கள் பழனி மலைக்கு பாத யாத்திரையாக வராங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டி கோலத்தில் காண முடியும். மேலுமே இங்கு முருகனுக்குள்ள நவகிரகங்களும் அடக்கம் அப்படிங்கிறதுனால இங்கு வந்து இவரை வழிபட்டோம் அப்படின்னா நவகிரக தோஷமானது முழுமையாக நீங்கும். அதே மாதிரி தீராத பிரச்சனைகளும் அந்த மலையில் நம்ம ஏறும்போது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காற்றும் அங்கே இருக்கக்கூடிய அதிசயமும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுமே நீங்கும். மேலுமே இது சித்தர்கள் பல பேரும் வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான இடமாகவும் விளங்கக்கூடியது தான் இந்த பழனி. மலை பல்வேறான அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பல பேருமே இந்த ஆலயத்தை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது தான் இந்த பழனி மலை ஆண்டவர். கொங்கு நாட்டு வியாபாரிகள் பல பேருக்கு முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வருகிறார் இந்த பழனி முருகன். மேலுமே பழனி முருகன் அலங்காரம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக திகழ்வது தான் பழனி தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள்
மற்றும் வந்து வழிபட்டு செல்கிறாங்க. பழனி முருகன் கோவில் பலருக்குமே தெரியாத சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செஞ்சாலுமே நல்லது தான். இருந்தால் கூட ஒவ்வொரு அலங்காரத்துக்குமே ஒரு சிறு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படி பழனி முருகனை நம்ம எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செஞ்சால் என்ன பிரச்சனைகள்லாம் தீரும், யார் யார் எல்லாம் எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முருகப்பெருமானின் மூல விக்கிரத்திற்கு தினமுமே பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவாங்க. அது என்ன அப்படின்னா நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி. இதே மாதிரி மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீரை பயன்படுத்துவாங்க. இதில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றது எல்லாமே தண்டாயுதபாணியோட சிரசில் வைத்து உடனடியாக அகற்றிடுவாங்க. அதாவது முடி முதல் அடி வரைக்கும் அபிஷேகம் அப்படிங்கிற முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி அப்படிங்கிறது போகர் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற அற்புதமான ஒரு பிரசாதம். அது கிடைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி தண்டாயுதபாணிக்கு ஒரு நாளைக்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் அலங்காரமானது செய்யப்படுவாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள்ளே முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரைக்கும் மாலைகளால் சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ கிடையாது. அதே மாதிரி இரவில் பொறுத்த வரைக்குமே முருகரோட மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பானது சாத்தப்படுவாங்க. இந்த சந்தன காப்பு ஏன் வந்து சாத்தப்படுறாங்க அப்படின்னா விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டளவு சந்தனம் வைக்கப்படும். முந்தைய காலத்தில் பார்த்திங்களா சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னாளில் பார்த்திங்களா இந்த முறையானது மாற்றப்பட்டது. ஏன் அப்படி முருகப்பெருமானுக்கு இந்த சந்தனமானது சாத்தப்படுறாங்க அப்படின்னா தண்டாயுதபாணி விக்கிரமானது நவபாஷணத்தால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால அது எப்போவுமே ஒரு மிகுந்த சூடாக இருக்குமா. அதனால தான் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீரானது வெளிப்படுமா. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு சேர்த்து கலந்து காலையில் அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப பிரசாதமாக இதை பார்த்திங்களா விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு சுகந்த மனமானது பரவி நிற்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கமானது இருக்குது. இது தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நம்மளால் தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று பார்த்திங்களா போகர் சமாதியின் மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 2ஐயுமே போகர் பூஜை செஞ்சதா ஒரு தகவலுமே சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எந்த கோலத்தில் இந்த முருகப்பெருமானை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேணுமா அல்லது ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேணுமா, எது சிறந்தது அப்படிங்கிற சந்தேகம் பல காலமாக பல பக்தர்களுக்கு இருந்து வருகிற ஒரு முக்கியமான விஷயந்தான். பல பேருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாது, இதனால் நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்கிறதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. இது முற்றிலுமே தவறு. பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதுக்குமே அளவில்லாத பல சிறப்புகள் இருக்குது. அதே மாதிரி அது யார் யாரெல்லாம் அந்த ஆண்டி கோலத்தை பார்த்தா ரொம்ப சிறப்பு அப்படின்னா முற்றும் துறந்த அதாவது தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெயின் ஞானமானது ஏற்படும். முற்றும் துறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க, இவங்க எல்லாமே இந்த ஆண்டி கோலத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஜோதிடத்தைப்படி பார்க்கும்போது செவ்வாய்க்கிரக அதிபதியாக முருகப்பெருமான் இருக்கிறாரு. அதிலும் பழனி முருகன் ஞானக்காரனாக இருக்கிறாரு. அதனால தான் செவ்வாயோட குருவும் கலக்கிறாரு. வீரம், தைரியம் இதற்கு எல்லாமே உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியமும் இருந்ததுனால தான் எல்லாத்தையுமே உதறி தள்ளிவிட்டு அவர் வந்து இங்கு நிற்க முடிந்தது. ஆனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து விடுகிறார். செவ்வாயாக வீர வேஷத்தோடு கிளம்பி குருவாக நிற்கிறாரு. அதனால தான் செவ்வாய் மற்றும் குருவோட அருள் பெற வேணும் அப்படிங்கிறவங்களுமே பழனி முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம். எந்த கோலத்தில் தரிசித்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா வழக்குகள்லாம் நடக்கிறது, தீராத நோயெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குறது ரொம்ப நல்லது. மனக்குழப்பம் அடைந்திருக்கிறீங்க அவங்களையுமே இந்த ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்ய வழிபட சொல்லலாம். அவங்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. பேச முடியாதவங்க, குறைபாடு இருக்கிறவங்க, மன எழுச்சி, மன உளைச்சல் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ஆண்டி கோலத்தை பார்த்தாலே ஒரு சாத்வீகம் அதாவது ஒரு சமத்துவம் அவங்களோட மனதிற்குள்ளே இருக்குமா. பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிக்கை அடித்து கொடுக்க போகிறோம், கும்பிட போகிறோம், வீடுக்கு விற்கிறது, வாங்கிறது, கட்டுறது, இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாமே ராஜ அலங்காரம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு.
நம்மளால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்காரமோ, நம்மளால் முடியாது, மருத்துவராலுமே முடியாது, யாராலையுமே முடியாது அப்படிங்கிற விஷயங்களுக்கு எல்லாமே ஆண்டிக்கோலம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு தரிசனமாக இருக்குது. நீங்கள் எந்த தரிசனத்தை பார்த்தீங்க இந்த பழனி முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம பழனி முருகனோட சிறப்புகளையும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்களையும், எந்த கோலத்தில் நம்ம தரிசித்தால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் தீரும், எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கிடைக்கும், இந்த முருகன் அருளால் நம்மளுடைய பிணிகள் எல்லாம் எப்படி தீரும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.